எல்லோருக்கும் வணக்கம். ஏப்ரல் 10ஆம் தேதி வரை பங்குச் சந்தைக்கு உடனடியாக விடுமுறை அளிக்க வேண்டும் அல்லது ஃபாரினர்ஸை உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம நண்பர் சொல்றாரு. அது எப்படிங்க ஃபாரினர்ஸை தடை பண்ண முடியும்? அது பாசிபிளே கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த விடுமுறை அப்படின்றது இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் கிராஷ் ஆகுது அப்படிங்கும்போது சம் பர்சன்டேஜ் பேசிஸ் இருக்கு. அந்த பர்சன்டேஜ் பேசிஸ் வந்து தொடும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட்டுக்கே விடுமுறை அப்படின்றது கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படின்றது தற்போது 600 பாயிண்ட்கள் அப்படின்றது இறங்கி கிடக்கு. ஸோ அந்த மாதிரி சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுடைய மார்க்கெட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படி ரொம்பவுமே கிராஷ் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு பர்சன்டேஜ் நிஃப்டி இண்டெக்ஸ் கிராஷ் ஆகுதுன்னா மார்க்கெட்டுக்கே உடனடியாக விடுமுறை அப்படின்றது கொடுப்பாங்க. ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, அதாவது பல்வேறு சினாரியோல் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இந்த மாதிரி பிளாக் மண்டே 1000, 2000, 3000 பாயிண்ட் மாதிரி மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அப்படின்றது பிளாக் மண்டே மாதிரி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இப்படியெல்லாம் கூட யோசிச்சு பாருங்க, எத்தனையோ சினாரியா இருக்கு. அதாவது திடீர்னு இப்படியும் கூட இருக்கலாம் இல்லையா? சினாரியோன்னு வந்துட்டா எல்லா சினாரியா தானே யோசிச்சு பார்க்கணும். திடீர்னு ஒரு நாளைக்கு திங்கட்கிழமை பிளாக் மண்டேவா இருந்து ஒரு 1000 பாயிண்ட்கள் இறங்கி அன்னைக்கே 1000 பாயிண்ட்கள் ஏறிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ பிரச்சனைன்னு வந்துருச்சு, இனி அதை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ எந்த சினாரியோ நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி பல்வேறு சினாரியோகள் இருக்கு. ஒன்று, ஒரு சினாரியோ நாளைக்கு 800 பாயிண்ட் அல்லது 1000 பாயிண்ட் இறங்கி அப்படியே நீட்டிப்படுத்தலாம், அல்லது 1000 பாயிண்ட் வரைக்கும் கூட இறங்கி நாளைக்கே அது மறுபடியும் மார்க்கெட் ஃப்ளாட்டாக கூட க்ளோஸ் ஆகலாம், அல்லது எவ்வளவு பாயிண்ட் இறங்குதோ அவ்வளவு பாயிண்ட் ரெக்கவரி ஆகி அதுக்கும் மேலேயும் கூட ஏறலாம். ஸோ எந்த சினாரியா வந்தாலும் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. நம்மளை விடுங்க, இங்க பாருங்க அமெரிக்கக்காரன் பாருங்க, அவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான் பாருங்க. 3 நாள்ல மிகப்பெரிய வீழ்ச்சிங்க. 42,000 38,000 அவனுடைய டவ் ஜோன்ஸ் போய் கிராஷ் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களை பிடிச்சி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப போய் அங்க போய் பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்களாமா. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இப்ப வாங்காமுட்டு இவன் பாட்டுக்கு 20% இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் டாக்ஸ்ல ஏத்தி விட்டுட்டான்னா அதுக்கப்புறம் நாம இவ்வளவு தூரம் பணம் அதிகமா கொடுக்கணுமே நாங்க அல்லோகலை பட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கால போய் பல்வேறு பொருட்களை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வரி போடுறதுக்கு முன்னாடியே வாங்கிடலாமேன்னு. அப்ப எவ்வளவு கடுப்புல இருக்காங்க பாருங்க அமெரிக்கர்கள். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்பதே ராத்திரியோட ராத்திரியாக மிட் நைட் ரிஸ்க் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைலாம் இப்போதைக்கு நம்ம இருக்கோம். இந்த சூழ்நிலையில் ஒன்று வேணால் நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, நான் ஏற்றுக்கிறேன். நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய டிசைன் என்பது அதனுடைய உண்மை என்னன்னா பணக்காரங்களுக்கு உண்டான மார்க்கெட்டாக தான் இருக்கு. யார் ஒருவர்னால ஒவ்வொரு சப்போர்ட்லையும் வாங்க முடியுதோ அவங்களுக்கு இந்த மார்க்கெட் நல்லபடியாக ஏதாவது ஒரு சமயத்தில் நல்ல பெரிய அளவில் பணம் சம்பாரிச்சு தருது. உண்மையிலேயே ரொம்ப கொடூரமான முகம் கொண்ட மார்க்கெட்டாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் தெரிவிங்க. நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்திய பங்கு சந்தையில் ரொம்ப ஃபேமஸான பங்கு இந்த ஐடிசி 1. ஒருவேளை மார்க்கெட் இப்படி கீழ் நோக்கி வரும்பொழுது இதுக்கு முன்னாடியே ஒருவேளை இங்கிருந்து ஏறிடுவானோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இப்போ அங்கதானே வந்து உளுந்திருக்கா, ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸே சப்போர்ட்டா செயல்படுமோ அப்படின்னு பணப்பலம் பிடிச்சவங்க இங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதையும் தாண்டி கீழ் நோக்கி விழுகிறப்ப சரி இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நின்று ஆடுறான், மேபி இது ஒரு சப்போர்ட்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பணப்பலம் இருந்து இங்க ஒரு பக்கம் போறாங்கன்னு வச்சுங்க. சரிங்க, இந்த ஐடிசி இன்னுமே கீழ் நோக்கி இறங்கி வரட்டும். கிட்டத்தட்ட 450 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி ஒரு 250 ரூபாயே வரட்டுங்க. அப்படி 250 ரூபாய் இதுக்கு முன்னாடியே 2017 ஒரு இடம் வந்திருக்கான். அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக்காவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி இங்க ஒரு முயற்சி பண்றாங்கன்னு வச்சுங்க. அதையும் தாண்டி கீழே வருது. கோவிட்லயே அவன் 120 ரூபாய் ரேஞ்சில் தான்ப்பா இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கேயும் போறக்க அவங்க கிட்ட இந்த 4 இடத்துலையுமே பணபலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஐயா, அது 2 வருஷம் கூட தான் ஆகட்டும். 2 வருஷம் பணபலம் வச்சிருக்கிறவங்களால பொறுத்திருக்க முடியாதா? அவங்க 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுனால மார்க்கெட்ல மறுபடியும் 500 ரூபா வந்துருச்சுனாக்கா இது அத்தனையுமே லாபம் ஆயிருது இல்லையா? நீங்க விப்ரோ ஷேர் எடுத்து பாருங்க நண்பர்களே.
தாழ முடியாத துயரம். எல்லா ஐடி கம்பெனிலையும் உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்க இந்த விப்ரோ மட்டும் தனியா பிடிச்சி அடிச்சாங்க. அவன் மேலேருந்து கீழே விழுகும்போது பணம் படித்தவர்கள் சரி இது ஒரு சப்போர்ட்டா இருக்குமோ, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டா இருக்குமோ, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டா இருக்குமோ, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டா இருக்குமோன்னு 4 இடங்கள் 5 இடங்கள்லையும் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட பணபலம் இருக்குதுன்னு வச்சுங்க, வாங்கவும் செஞ்சிடறாங்கன்னு வச்சுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பொறுத்து இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்குவோம். கிட்டத்தட்ட 2022 இருந்து பொறுமையாக காத்து கொண்டே இருக்கிறார்கள். 2023 முடியுது, 2024 தொடங்கி அப்படியே போய்கிட்டு இருக்குது. கரெக்டா பாருங்க 2025ல இப்ப இறங்கியிருக்கான் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா பழைய ரேட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு தானே இறங்கியிருக்கான். அப்ப பணத்துக்கு மேல பணம் அப்படின்றது போடக்கூடிய சக்தி இருந்து பொறுமையாவும் இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல கம்பெனியா இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் கழிச்சு அவங்களுக்கு லாபத்தையே கொடுத்துட்டு போயிடுறான். அதனாலதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த மார்க்கெட் வந்து ஒரு குரூயல் மார்க்கெட், இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா பதிவிடுங்க. ஆமாங்க, கஷ்டப்படுறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். இங்க பாருங்க, பணப்பலம் இருந்ததுன்னா ஒவ்வொரு லோன்லையும் போய் பிடிக்கக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருக்கு. இங்க நிறைய பேர் வந்து 1 லட்சம் 2 லட்சத்தை நம்ம எடுத்துட்டு வர்றோம், எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடுறோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் கண்ணு முன்னாடியே அவன் கீழே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வாங்கின வேலை தான் வந்து சேர்றான். எது எப்படியோ நண்பர்களே, ஒவ்வொரு மிகவும் கொடூரமான இருண்ட நாட்களுக்கு பிறகு அடுத்து பிறக்கக்கூடிய நாட்கள் ரொம்பவுமே பிரைட்டாக இருக்கக்கூடுது. இதைத்தான் ஆங்கிலத்தில் வந்து there is always a beautiful bright day after the darkest night அப்படின்னு மிக அழகா சொல்றாங்க. ஸோ நாளைக்கு எதாக இருந்தாலும் சந்திச்சு தான் ஆகணும். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. நாளைக்கு மார்க்கெட் பழைய லோ கிட்ட வரானா இல்லை அந்த லோவை உடைக்க போறானா, அது ஓப்பனிங் தான். ஓப்பனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதா ரொம்ப முக்கியம். ஆண்டவா, நாங்க வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, போன வாரம் 5 நாட்கள்ல சென்செக்ஸ் என்பது 2000 பாயிண்ட் இறங்குச்சு. இதுக்கே எங்களை நீ புலம்பு விட்டுட்ட. அதே மாதிரி நிஃப்டியும் கடந்த 5 நாட்கள்ல 568 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அதுக்கு நீ எங்களை புலம்பு விட்டுட்ட. இதை விடவும் பெருசா ஒன்ன காமிச்சிடாத. அடுத்த வாரம் இதே மாதிரி அடுத்த வாரம் முடியும் பொழுது இடையில நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா அடுத்த வாரம் முடியும் பொழுது இதை விட மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துடாது. ஏன்னா இந்த கஷ்டத்தை நாங்க தாங்கிட்டோம், இதை விட பெருசா கொடுத்துடாத அப்படின்ற மாதிரி தான் நம்ம வேண்டிக்கணும். நண்பர்களே, எந்த ஒரு மார்க்கெட்லயும் சில பங்குகள் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான். அப்படி போன வாரத்தில் சில பங்குகள் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. இந்த வடிலால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு கடந்த 5 நாட்கள்ல 14% ஏறி இருக்கா. பட் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி. அதனால வந்து ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு லாஜிக் இருக்கு, ஏதோ சம்மர் சீசன்ல இந்த ஐஸ்கிரீம் கம்பெனி ஏற்றி விட்டான் அப்படின்னு கூட ஒரு லாஜிக் இருக்கு. பட் லாஜிக்கே இல்லாமல் போன வாரம் இறங்கின மார்க்கெட்டில் திடீர்னு மேல் நோக்கி ஏறி சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி 5 நாட்களில் பாசிட்டிவ்ல இருந்த பங்குகளில் இந்த ஐடியா அப்படின்ற பங்கு 6% கெயின் ஆன மாதிரி காட்டுறான். உண்மையிலே இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே சமயம் ரொம்பவுமே அதிர்ச்சிகரமான முறையில் போன வாரத்தில் இறங்கின பங்குகளில் அதுல இந்த வேதாந்தாலாம் பாவம் உண்மையிலேயே மனசுக்கு கொடூரமான இறக்கம் தான். 5 நாட்களில் கிட்டத்தட்ட 13% இறங்கிடுச்சு. மெட்டல்ஸ்னால அந்த ரீசன்னால இறங்கினவும் இவன் தான். அதே மாதிரி மார்க்கெட் வீக்னு சொல்லி இறக்கி விட்டப்பட்ட பங்குலையும் அந்த எல்லா லிஸ்ட்லையும் வந்த ஒரு பங்கா பாவம் வேதாந்தா வந்தது. அதே மாதிரி இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டம், இவன்லாம் எவ்வளவு பெரிய ஆள். கடந்த ஒரு வருஷத்துல எடுத்து பார்த்தாவே இந்த ஒரு செகண்ட்ல 20% லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த பங்கு. ஆனா போன வாரத்துல மட்டும் 13% இறங்கியிருக்கான். அதே மாதிரி கோஃபோர்ஜ் என்ற பங்குமே கடந்த 5 நாட்கள்ல 17% இறங்கி மிகவும் வீழ்ச்சி அடைந்த பங்குகள்ல இது போன்ற பங்குகள் வந்திருக்கு. அடுத்த வாரத்தில் அவங்கவுங்க வச்சிருக்கக்கூடிய பங்குகள் இந்த பக்கம் இருக்கிற லிஸ்ட்ல போய் உழுக போதா, இந்த பக்கம் இருக்கிற லிஸ்ட்ல போய் உழுக போதான்னு தெரியல. அதுலயும் குறிப்பா இந்த டாடா மோட்டர்லாம் எந்த பக்கம் போய் உழுக போகுதுன்னு தெரியல. அதாவது பதிலடி கொடுக்குறாங்க டாடா மோட்டர்லாம். சொல்றதுக்கே பெருமையா இருக்கு. டாடா மோட்டருடைய சப்சிடரி லேண்ட் ரோவர் அப்படின்னா ஜாக்வார் லேண்ட் ரோவர்னா எவ்வளவு பெருமையா இருக்கு பாருங்க. அதாவது நம்ம நாட்டு இந்திய கம்பெனி வெளிநாட்டு கம்பெனியை ஒரு சப்சிடரியா வச்சிருக்கு அப்படின்றது ஒரு பெருமை. சரி, இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜாக்வார் லேண்ட் ரோவருடைய ஷிப்மெண்ட் அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய ஷிப்மெண்ட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. ஏன் அப்படின்னா, இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் கட்டணத்துக்கு முதல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும்
அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம், ஒரு பதிலடி மாதிரியும் எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, எல்லாருமே வந்து இந்த மாதிரி எந்த ஒரு நாடுமே வந்து அவனே ப்ரொடியூஸ் பண்ணி அவனே கன்சியூம் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராவை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை. எந்த ஒரு நாட்டுக்குமே வந்து அவனுடைய நாட்டில் எல்லா வளங்களுமே கிடைக்கிறது இல்லை. வெளியிருந்து சிலது இம்போர்ட் பண்ணித்தான் ஆகணும். இன்னைய தேதியில் டாடா மோட்டர் மாதிரி எல்லாருமே ஒரு டெசிஷன் எடுத்து சரி நாளையிலேருந்து எல்லா எக்ஸ்போர்ட்டையும் அமெரிக்காவுக்கு நிறுத்துங்கடா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படுவாங்க. எது எப்படியோ திருப்பி அடி அப்படின்ற மாதிரி டாடா மோட்டர் அப்படின்ற பங்கில் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அடுத்த வாரத்தில் இவன் வந்து இந்த பக்கம் கெய்னர் லிஸ்ட்டில் வரப்போகிறானா இல்லை டாடா மோட்டர் லூசர் லிஸ்ட்டில் வரப்போகுதா அப்படின்றது பொறுத்திருந்தால் பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு ஹாட் டாப்பிக்காக அடுத்த வாரத்தில் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பங்காக தற்போதைக்கு இந்த டாடா மோட்டர் இருக்குது. இவருங்க ஒரு நண்பர் வந்து விளையாட்டா சொல்றாரு, மார்க்கெட் மட்டும் 19,000 போகட்டும், எனக்கு வேற வழியே இல்லை, என் ஃபண்டு பூரா லாக் ஆயிரும், அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வருமானமே இருக்காது, நான் பார்ட் டைமாக பெட்ரோல் பங்கில் வேலைக்கு போக வேண்டியது அப்படின்றாரு. அங்கேயும் செக் வைக்கிறாங்க. இப்போ கூட கனடாவில் சமீபத்தில் ஏதோ 30,000 பேர்த்துக்கு பக்கம் வேலை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. உங்களுக்கு போட்டியாக யாருக்கு தெரியும், முன்னணி நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு செக்டரில், அது ஐடி செக்டராக கூட இருக்கலாம், எந்த செக்டராக இருக்கலாம், அங்கேயும் ஏதாவது பிரச்சனை வந்து வேலை வந்தாங்கன்னா எல்லாருமே இப்போ போட்டிக்கு போகிறது எங்கே போட்டிக்கு போகிறாங்கன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பெட்ரோல் பங்குன்னு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா அங்கேயே ஆளுங்க வரிசையில் நிற்பாங்க, எங்களை வேலைக்கு எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி போயிடும் போல. நண்பர்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே ஒரு கட்டத்தில் அப்படித்தான் இருந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் இந்த பெங்களூர் சைடு மும்பை சைடெலாம் போயிட்டுருக்கீங்கள, இண்டஸ்ட்ரி முன்னாடி காலையில் 8 to 9க்கு முன்னாடி வரிசையாக ஆளு நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்கு, அந்த கான்ட்ராக்டில் உள்ள சில பேர்த்த வேலைகளுக்கு எடுக்கிறதுக்காக. அப்படி ஆட்கள் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா வேலைக்கு ஆளே கிடைக்கல, யாராவது ஆள் தேவை அப்படின்ற மாதிரி. இப்போ திருப்பூர்லாம் வந்து பாதி கம்பெனி க்ளோஸ் ஆகி தான் கிடக்கு, இருந்தாலும் எல்லா ஏகப்பட்ட கம்பெனி முன்னாடி ஆள் தேவை அப்படின்ற மாதிரி இப்போ வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அடடடடா சே, இவங்களுக்கு நடந்த கொடுமையை பாருங்க நண்பர்களே. மார்க்கெட் சமீபத்தில் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டு இருந்தான். எனக்கு எப்படியோ சம்மர் கேம்ப் மறுபடி உறுதிடா, நல்லா வந்துச்சுன்னா லாபத்தை புக் பண்ணிடலாம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சோண்டு. இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு அப்படியே நல்லா மேல் நோக்கி இன்னொரு 2 நாள் ஏறி இருந்தால் போதுமா, ஓரளவுக்கு லாபத்தில் சில பங்குகளை விற்று விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். டபக்குன்னு போட்டான் பாருங்க ஒரு யூ டர்னு, இப்போ மறுபடியும் எல்லாம் லாஸுக்கு போயிட்டான் அப்படின்ற ஒரு கவலை. உண்மையிலேயே கவலை இல்லாத மனுஷன் யாரு ஸ்டாக் மார்க்கெட்னா எஸ்ஐபி போடுறவங்க தான். ஒரு நண்பர் கூட சொல்றாரு, அதில் அர்த்தம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நிஃப்டி 10,000 வந்தால் கூட எனக்கு என்னங்க கவலை, நான் எஸ்ஐபி முறையில் தொடர்ந்து மார்க்கெட்டுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அவர் சொல்கிறதுல என்ன ஒரு அர்த்தத்தை கவனிச்சிங்களா? ஸோ குறைவான பணம் உள்ளவங்க அங்கங்கே போய் லாக் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இங்கே எங்கேயாவது போய் அப்படியே லாக் ஆகிடுறாங்க, அதுக்கப்புறம் மேல் நோக்கி வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ந்து எஸ்ஐபி போடுறவங்க இப்போ 23,000லேருந்து 10,000 மார்க்கெட் போகட்டுமே, அப்போ ஒவ்வொரு நாளுமோ அல்லது ஒவ்வொரு வாரமோ அல்லது ஒவ்வொரு மாதமோ ஏதோ ஒரு பீரியடில் போடும் பொழுது அப்போ கண்டிப்பாக அவங்களுடைய ஏவரேஜ் ப்ரைஸ் அப்படின்றது சென்டர் பாயிண்டில் வந்துடுது. அப்போ 10,000லேருந்து என்னைக்காவது பாதி தூரம், அதாவது எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பொருள் ஒரு நல்ல ஸ்டாக் கீழே விழுந்ததுன்னா அவனுடைய பழைய ஹை வந்து ரீச் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, பாதி தூரம் நிறையா தடவை வந்து 6 மாதத்தினுடைய ஹை 3 மாதத்தினுடைய ஹை வந்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, எல்லாத்துக்குமே அனுபவம் உண்டு. அப்போ எஸ்ஐபி மூலியமே இவர் அக்குமுலேட் பண்ணி 10,000 போகிற வரைக்கும் அக்குமுலேட் பண்ணிட்டு லேசாக பாதி தூரம் வந்தாவே போதுமே, மறுபடியும் 26,000 வரணும்னு கூட அவசியம் இல்லை. அப்போ அவருடைய எஸ்ஐபி போட்ட ஏவரேஜ் பைரஸ்லேருந்து டக்குன்னு அவர் வேகமாக எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடி வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிறார் அவர். அதனால தான் இவர் எஸ்ஐபி பற்றி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. சரி நண்பர்களே, கண்டிப்பாக நம்மளுக்கு லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா மார்க்கெட்டே லீவ் விட்டுருவாங்க, அதுக்கு முன்னாடி லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்த எனக்கு சந்தோஷம் தான். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, களத்தில் சந்திப்போம். அழுகக்கூடாது, கண்ணில் தண்ணீர் வந்தாலும் அதை லேசாக கையை வச்சு மறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான் மனசில். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.